குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் உயிரற்ற காரணிக்கான துலங்கல் பார்க்குறோம். ஒவ்வொரு உயிரினமும் அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வினைபுரிகின்றன்னு சொல்லலாம். உயிரினங்கள் பல்வேறு வகைகளில் உயிரற்ற காரணிகளுக்கு ஏற்ப துலங்களை வெளிப்படுத்தும். சில உயிரினங்கள் பார்த்திங்கன்னா மாறாத உடல் செயலில் மற்றும் புறத்தோற்ற நிலைகளை பராமரிக்கின்றன்னு சொல்லலாம். சில உயிரினங்கள் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மாற்றங்களை தாங்கிக் கொள்வதற்கான ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு துலங்கல் வினையாக கருதப்படுகின்றதுன்னு சொல்லலாம். விலங்குகள் உள்ள துலங்கல் வகைன்னு எடுத்துட்டோம்னா ஒழுங்கமைவு அப்படின்னு சொல்லலாம். சில விலங்குகள் பார்த்தீங்கன்னா ஒற்றைச்செயல் செல்லும் மூலமாக சீரான தன்னிலை காதலை பராமரிச்சுட்டு இருக்கும். அந்த செயல்பாடுகள் வழியாக உடலுடைய வெப்பநிலை மற்றும் அயனிகள் ஓடுகலப்பு சமன்பாடு உறுதி செய்யப்படும். பறவைகள் மற்றும் பாலூட்டிகள், சில எளிய முதுகுநாணிகள் மற்றும் முதுகுநாணற்ற சிற்றினங்களில் இந்த வகை நெறிப்படுத்தலை மேற்கொள்ளக்கூடிய திறன் பெற்றிருக்கும். அடுத்து ஒத்தமைவு அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலான விலங்குகள் பார்த்திங்கனால உள் சூழ்நிலையாக பராமரிக்க முடியாது. அவருடைய உடல் வெப்பநிலை பார்த்திங்கன்னா சுற்றுநிலை வெப்பநிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டிருக்கும். மீன்கள் போன்ற நீர்வாழ் உயிரினங்களில் உடல் திரவத்தினுடைய ஊடுகலப்பு செறிவு சுற்றுச்சூழல் நீருடைய ஊடுகலப்பு செறிவிற்கு ஏற்ப மாற்றமடையும். இத்தகைய விலங்குகளை ஒத்தமைவான்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அதீத சூழலில் விலங்கினங்கள் வளர்ச்சி போவதன் மூலமாக தங்களுடைய வாழங்களை இடமாற்றிக்கொள்ளும். அடுத்து வலசை போதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரேஷன் சொல்கிறோம். அதை ஒரு வாழிடத்தில் வாழக்கூடிய விலங்குகள் அங்கே நிலவக்கூடிய அதீத சூழல் மற்றும் அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்காக இடம்பெயர்ந்து புதிய வாழ தகுந்த பகுதிக்கு செல்கின்றன்னு சொல்லலாம். அவரோட வாழிடத்தில் பார்த்திங்கன்னா சூழல் அழுத்தம் நீங்கும் போது அது மீண்டும் தனது பழைய இடத்துக்கு வருகின்றன்னு சொல்லலாம். சைபீரியாவில் வாழக்கூடிய பறவைகள் பார்த்திங்கன்னா கடும் குளிர் பருவத்திலிருந்து தற்காத்து கொள்வதற்காக வளர்ச்சி போதல் முறையில் இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டினுடைய வேடந்தாங்கல் பகுதிக்கு வந்துடுது. சைபீரியாவோட கடும் குளிரிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக. அப்போ ரெண்டாவது செயலற்ற நிலை என்ன பார்த்தோம்னா சில சமயம் விலங்கினங்களிடமிருந்து செல்ல இயலாத சூழல் அடுத்திருந்து விடுபட செயலற்ற தன்மை மேற்கொள்கின்றது. அப்படின்னா சில கரடிகள் குளிர்கால குளிர் உறக்கத்தையும், சில நத்தைகள், மீன்கள் போன்ற வெப்பம் மற்றும் வறட்சி, வெப்பம் தொடர்பான பிரச்சனை விடுபடுவதற்காக கோடைக்கால உறக்கத்தையும் மேற்கொள்கின்றது. ஒரு செயலற்ற நிலை சொல்லலாம். எளிய வகை உயிரினங்கள் பார்த்திங்கன்னா இதனுடைய வாழ்க்கை சுழற்சியினுடைய சில நிலைகள் இடைநிறுத்த செய்து கொள்கின்றதுலாம் இதை வளர்ச்சி தடை நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம தகமைப்புகள் பார்க்குறோம். உயிரியலில் தகமைப்பு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா உயிரினங்கள் அதனுடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சு கொள்வது தான் இல்லையா. பொருத்தமானதாக மற்றும் பரிணாம நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இந்த உயிரினங்கள் பரிணாம தகுதி அதிகரித்து அதனை சூழலுக்கு ஏற்ப மாற்றக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கும். ஒவ்வொரு உயிரினத்திலும் பனியோடு தொடர்பு கொண்ட புறத்தோட்ட பண்பு, தகவமைப்பு பண்புக்கான பராமரிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். இந்த பண்பு யார் உருவாக்குனா இயற்கை திறன் மூலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் அமைப்பு சார்ந்தவை, நடத்தை சார்ந்தவை மற்றும் உடற்செயலில் சார்ந்தவைன்னு தகவமைப்பு 3 வகையாக பிரிக்கலாம். உடல் அமைப்பு சார்ந்த தகவமைப்புகள்னு எடுத்துட்டோம்னா உயிரினங்களுக்கு உள்ளே மற்றும் வெளியே உள்ள அமைப்புகள் பார்த்திங்கன்னா உறுப்புகள் அவர் சூழலுக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ள பெரும் உதவுகின்றன. ஒரே வெப்பநிலையில் வாழ்வதற்கேற்ப இந்த பாலூட்டிகள் பார்த்திங்கன்னா கனத்த உருவமத்தை கொண்டுள்ளதாக இருக்கும். இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நிறமாற்றம் அப்படிங்கிறதுனா ஒப்புமை போலி மற்றும் இயற்கையின் மிகச்சிறந்த தகவமைப்பு முறைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறம் மாறும் விலங்குகள் சுற்றுச்சூழலுடைய நிறத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதால் அவற்றை எளிதில் செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஊர்வன விலங்கான பச்சோந்தி மற்றும் பூச்சியினை சேர்ந்த குச்சி பூச்சி ஆகியவைலாம் அந்த தன்மை பெற்ற உயிரினங்கள்னு சொல்லலாம். இதனால் பார்த்திங்கன்னா அது எதிரிகளிலிருந்து எளிதாக தப்பித்து கொள்ளும், இரையை பிடித்து சாப்பிடும். அடுத்து குதிரையுடைய கால்கள் பார்த்திங்கன்னா புல்வெளிகளிலும் தரைச்சூழலிலும் வேகமாக ஓடுவதற்கு ஏற்பவாறு அமைந்திருக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா நடத்தை சார்ந்த தகவமைப்புகள்னு எடுத்துட்டோம்னா விலங்கோட செயல்கள் மற்றும் நடத்தைகள் ஆகியவற்றில் உள்ளார்ந்த மற்றும் கற்றுக்கொண்ட பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய உயிர் வாழ்க்கைக்காக இந்த விலங்கினங்கள் நடத்தை சார்ந்த பண்புகளை மற்றவர்களது தகவல்களை உருவாக்கி கொள்கின்றது. குன்றுணிலிருந்து தப்பித்தல், மறைவான இடங்களில் உறங்குதல், காலநிலை மாறும்போது அடைக்கலம் தேடுதல் மற்றும் உணவு வளங்களை தேடித் திரிதல் ஆகிய நடத்தை சார்ந்த சில பண்புகள்னு சொல்லலாம். வலசை போதல் மற்றும் கலவி இரண்டுமே முக்கியமான நடத்தை சார்ந்த தகவமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வலசை போதல் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா விலங்கினங்கள் புதிய வளங்களை கண்டறியவும் அச்சுறுத்தலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் உதவும். கலவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்துக்கான துணையை கண்டறிவதற்கான பல நடத்தை செயல்பட தொகுப்புன்னு சொல்லலாம். இரவு வாழ் விலங்குகள் பார்த்திங்கன்னா பகல் நேரங்களில் பூமிக்கு அடியில் வாழும் அல்லது செயலற்ற நிலையில் இருக்கும். இந்த விலங்கினுடைய உணவூட்டம் மற்றும் செயல்முறை மற்றும் வாழ்க்கை முறை நடத்தின மாறுபாடுன்னு சொல்லலாம். அடுத்து நடத்தையியல் அப்படிங்கிறதுனா இயற்கையான சூழலில் விலங்கினங்களுடைய நடத்தை குறித்து படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு நடத்தையியல்னு சொல்கிறோம். அடுத்து உடற்செயலில் சார்ந்த தகவமைப்புகள் எடுத்துட்டோம்னா இந்த விலங்கினங்கள் தமக்குரிய தனித்துவமிக்க சிறு வாழிடத்தை உள்ளடக்கிய சூழலில் சிறப்பாக வாழ்வதற்கு உதவக்கூடிய தகவமைப்புன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக வேட்டையாடவும் இறைச்சி கிழிப்பதற்காகவும் வசதியாக சிங்கங்களுக்கு என்ன இருக்குது, கோரை பற்கள் இருக்குது. அடுத்து பச்சை மாംசத்தை செரிப்பதற்கான செரிமான மண்டலமும் அது மாதிரி இருக்கும். குளிர்கால உறக்கம் மற்றும் கோடைக்கால உறக்கம் ஆகிய விலங்குகளில் 2 மிகச்சிறந்த உடற்செயல் தகவமைப்புன்னு சொல்லலாம். இந்த 2 வகை மற்றும் செயலற்ற தன்மை ஆனாலும் இந்த செயல்களின் போது அந்த விலங்குடைய வளர்ச்சி மாற்ற வீதம் மிகவும் குறைவாக இருப்பதால் அது நீண்ட காலம் உணவு உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் வாழ முடியும். நீர் மற்றும் நில வாழிடங்கள் ஒவ்வொன்றும் அவற்றுக்குன்னு ஒரு வெவ்வேறு வகை சுற்றுச்சூழல் நிலை கொண்டுள்ளதாக இருக்கும். எனவே அங்கு வாழக்கூடிய விலங்கினங்கள் தங்களுக்கான வாழிடங்களையும் சிறு வாழிடங்களையும் தேர்ந்தெடுப்பது ஏதுவாக பொருத்தமான தகவல் பண்புகளை உருவாக்கி கொண்டிருக்கும். இப்போ நீரில் வாழக்கூடிய விலங்குகளை தகவமைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா மீன்களுடைய இடுப்பு துடுப்பு மற்றும் முதுகு துடுப்பு சமநிலைப்படுத்த உதவுகின்றது. வால் துடுப்பு சுக்கானாக மாறி திசை மாற்றுவதற்கு செயல்படக்கூடியதுன்னு சொல்லலாம். அதுமாதிரி மீன்கள் உடலில் உள்ள தசைகள் தொகுப்புகளாக பார்த்திங்கன்னா மயோடோம்களாக இருக்கிறதுனால அது இடப்பயிற்சிக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். அடுத்து படகு போன்ற உடல் அமைப்பு நீரில் வேகமாக நீந்த உதவும். நீரில் கலந்துள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு மீன்களுடைய சேவல்கள் உதவுகின்றது. காற்று நிரம்பி அந்த காற்று பைகள் அது மிதவைத்தன்மைக்கு உதவுகின்றது. பக்க கோடு உணர்வு பார்த்திங்கன்னா அழுத்த உணர்வியாக செயல்படுகின்றதுன்னு சொல்லலாம். இந்த அமைப்பு நீரில் உள்ள பொருள்களை எதிரொலியை பயன்படுத்தி கண்டறிய பயன்படுகின்றது. அடுத்து கோழை சிறப்புகள் அதிகமாக உள்ள தோல் செதில்களால் மூடப்பட்டிருக்கும். கழிவு நீக்க உறுப்புகள் மூலம் இவை நீர் மற்றும் அயனி சமநிலையை பராமரித்து கொண்டிருக்கும். அது நிலவாழ் விலங்குகளுடைய தகவமைப்புன்னு எடுத்துட்டோம்னா இந்த மண்புழு மற்றும் நிலவாழ் பிளனேரியாக்கள்லாம் இதெல்லாம் எங்கே வாழ்ந்ததுன்னா வலை தோண்டுதல், சுருண்டு கொள்ளுதல், சுவாசம் மற்றும் பிற செயல்களுக்காக ஈரப்பதமிக்க சூழலை தருவதற்காக உடலோட மேற்பகுதியில் ஒரு கோழையை சுரந்து கொள்ளும். கணுக்காலிகளில் பார்த்திங்கன்னா சுவாச பரப்புகளுக்கு மேலிருந்து வெளிப்புற போர்வையும் நன்கு வளர்ச்சி பெற்ற மூச்சுக்குள் மண்டலமும் காணப்படும். முதுகெலும்பின்னு எடுத்துட்டோம்னா தோலில் நன்கு பாதுகாக்கப்பட்ட சுவாச பரப்புகளுடன் பல செதிலடுகள் இருக்கும். இது நீரிழப்பை தடுக்க உதவும். சில விலங்குகள் பார்த்தோம்னா கழிவு நீக்கத்தின் போது ஏற்படக்கூடிய நீரிழப்பீடு செய்ய உணவிலிருந்து நீரை எடுத்துக்கொள்ளும். பறவைகள் பார்த்திங்கன்னா அதிக உணவு கிடைக்கக்கூடிய மழைக்காலம் துவங்க முன்பே கூடு கட்டுதல், இனப்பெருக்கம் செய்தல் ஆகிய செயல்களில் ஈடுபடும்.
வறண்ட காலத்தில் பறவைகள் பார்த்திங்கன்னா அரிதாகவே இனப்பெருக்கம் செய்கின்றது. தோல் மற்றும் சுவாச மண்டலத்தின் உதவியினால் ஆவியாக்கி குளிர வைப்பதன் மூலமாகவும் அதிக அடர்த்தி உள்ள சிறுநீரை உருவாக்குவதன் மூலமாகவும் உடல் எடையில் 25% நீரிழப்பை தாங்கக்கூடிய திறன் பெற்றிருப்பதாகவும் இந்த ஒட்டகங்கள்லாம் நீர் சமநிலையை பாலைவனங்களை வசித்தாலும் நீர் சமநிலையை பராமரித்து கொண்டோம். அடுத்து இனக்கூட்டம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.